தேவன் உங்களிடம் பேசும் இன்றைய வாக்குத்தத்தம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147 வசனம் 3 இவ்வாறு கூறுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நாம் பல பொறுப்புகளையும் அழுத்தங்களையும் சுமந்து கொண்டு கடினமாக உழைக்கிறோம். சில நேரங்களில் எதிர்பாராத தோல்விகளோ, மன அழுத்தங்களோ அல்லது மனிதர்கள் ஏற்படுத்தும் காயங்களோ நம்மை தாங்க முடியாத அளவுக்கு அழுத்தி நம் இருதயத்தை நொறுக்கிவிடலாம். என் வாழ்க்கை சுக்கு நூறாக உடைந்து விரிசல் விட்டு விட்டதே, இந்த வழிகளிலிருந்தும் காயங்களிலிருந்தும் நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன்? இந்த விரிசல்கள் என்னை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுமோ என்று மனிதர்கள் தங்களின் உடைந்த சூழ்நிலைகளை பார்த்து அழுது கலங்கலாம். ஆனால் நீங்கள் உடைந்து விரிசல் விடும்போது அந்த வழிகள்தான் உங்களுக்குள் இருக்கும் மாபெரும் குணமாக்கும் ஆற்றலை விழித்து எழ செய்கிறது என்பதை நவீன பொருள் அறிவியல் நமக்கு வியப்பூட்டும் வகையில் கற்றுத்தருகிறது. கட்டிடங்களை கட்ட பயன்படுத்தப்படும் சாதாரண கான்கிரீட் மிகவும் வலிமையானதுதான். ஆனால் தொடர்ந்து அதிக பாரம் அழுத்தும் போது அதில் விரிசல்கள் ஏற்படும். அந்த விரிசல்கள் வழியே மழைநீர் உள்ளே புகுந்தால் உள்ளே இருக்கும் இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து ஒட்டுமொத்த கட்டிடமும் இடிந்து விழுந்துவிடும். ஆனால் நவீன விஞ்ஞானிகள் பயோ கான்கிரீட் என்ற ஒரு அசாத்தியமான பொருளை உருவாக்கி உள்ளனர். இந்த கான்கிரீட்டை கலக்கும் போதே அதனுள் பாசிலஸ் எனப்படும் ஒரு வகை சிறப்பு பாக்டீரியாக்களையும் அவற்றிற்கான உணவான கால்சியம் லாக்டேட் எனப்படும் வேதி பொருளையும் சிறிய மாத்திரைகளைப் போல உள்ளே வைத்து விடுவார்கள். கான்கிரீட்டிற்குள் எந்த விரிசலும் இல்லாதவரை இந்த பாக்டீரியாக்கள் பல ஆண்டுகள் எந்த அசைவுமின்றி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும். எப்போது அந்த கட்டிடம் அதிக அழுத்தத்தால் உடைந்து விரிசல் விடுகிறதோ அப்போது அந்த விரிசலின் வழியே தண்ணீர் உள்ளே நுழையும். சாதாரண கட்டிடத்தை அழிக்கும் அதே தண்ணீர் இந்த பயோ கான்கிரீட்டில் பட்டவுடன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பாக்டீரியாக்களை தட்டி எழுப்பும். விழித்து எழும் பாக்டீரியாக்கள் உடனடியாக தங்கள் உணவை சாப்பிட்டு கால்சைட் எனப்படும் கடினமான சுண்ணாம்பு கல்லை உற்பத்தி செய்து அந்த விரிசல் முழுவதையும் சில நாட்களிலேயே முழுமையாக அடைத்துவிடும். கட்டிடம் உடைந்ததால் ஏற்பட்ட விரிசல்தான் அதை குணமாக்கும் ஆற்றலையே விழித்து எழ செய்கிறது. உடைந்த கட்டிடம் முன்பு இருந்ததை விட இப்போது பல மடங்கு வலிமையாக மாறும். நம் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் உலகத்தின் அழுத்தங்களால் என் மனது உடைந்து விட்டதே, நான் காயப்பட்டு நிற்கிறேனே என்று மக்கள் தங்களின் உடைந்த சூழ்நிலைகளை பார்த்து புலம்பலாம். ஆனால் வேதம் இன்று நமக்கு சொல்லும் மாபெரும் விசுவாசத்தின் ரகசியம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். மனிதன் உருவாக்கிய ஒரு சாதாரண கான்கிரீட்டிற்கே விரிசல்கள் ஏற்படும் போது தன்னைத்தானே குணமாக்கி கொண்டு முன்பை விட வலிமையாக மாறும் பொறியியல் ஞானத்தை இயற்கை கொடுத்திருக்கும் போது உங்களை தன் கரங்களில் ஏந்தும் தேவன் உங்களை காயங்களில் அழிய விடுவாரா? நீங்கள் இப்போது சந்திக்கும் இருதயத்தின் விரிசல்களும் வேதனைகளும் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் தேவனின் மாபெரும் குணமாக்கும் கிருபையை விழித்து எழ செய்வதற்காகவே. உங்கள் காயங்களின் வழியே வடியும் கண்ணீர்தான் உங்களை குணமாக்கும் ஆற்றலை செயல்பட வைக்கிறது. கலங்காமல் விசுவாசத்தோடு நிமிர்ந்து நில்லுங்கள். உங்கள் காயங்கள் அனைத்தும் கட்டப்படும். உடைந்த அதே இடத்தில் நீங்கள் முன்பை விட பல மடங்கு வலிமையான, அசைக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியாளராக கம்பீரமாக எழுந்து நிற்பீர்கள். ஆமீன்.